ஒரு வழியா நம்ம மரத்துலேருந்து வெள்ளரிக்காவலாம் இன்னைக்கு பறிச்சாச்சு. நெறைய நெல்லிக்காய் கீழ இருந்துச்சுல்ல, அதெல்லாம் பறிச்சுட்டோம். மேல தான் நெறைய இருக்கு. அது அடுத்த பேட்ச்க்கு பறிச்சுக்கலான்னு விட்டுட்டோம். கீழ அப்படியே இலையெல்லாம் கூட்டி விட்டு நெருப்பு வச்சுட்டு மேல வந்தோம். மேல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து வெண்டைக்காய் பறிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வெண்டைக்காய் முத்துச்சுன்னு சொல்லிட்டு விதைக்க விடலான்னு சொன்னாங்கல்ல, அந்த வெண்டைக்காய் தான். இது அப்படியே நல்லா காஞ்சு அதுவே வெடிச்சு வந்துருமாமா. அதனால அப்படியே காய போட்டேன். வீட்ல வந்து செடி வச்சு பாத்துக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அத அப்பப்ப கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணணும். அதுதான் பெரிய விஷயம். மாடியில ஃபர்ஸ்ட் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லா முல்லைப்பூவ முளைக்க விட்டு மாடியே ரொம்ப நாஸ்தியா இருந்துச்சு. சரி நம்ம இத இப்ப கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம சுத்தமா அத மெயின்டெயின் பண்ணாம விட்டோம்னா, நம்ம செவுரு தான் பாதிக்கும். அது மாரி கீழ ஃபுல்லா ரொம்ப மோசமாயிருச்சு மண்ணு புடிச்சு. இது சீசன் இல்லாதப்ப கட் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணோம். இவங்க இந்த கட் பண்ற வேலைய ஆரம்பிச்சதும் போது என்ன எடுபிடியாவே ஆக்கிட்டாங்க. அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வா, அருவா எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு, ஒட்டட கம்பி எடுத்துட்டு வா ஸ்லாப் மேல உள்ளதெல்லாம் கிளீன் பண்ணுவான்னு சொன்னாங்க. போய் எடுத்துட்டு வந்து குடுத்தா, அந்த மரத்த தள்ளுறேன்னு சொல்லிட்டு ஒட்டட கம்பியில மேல உள்ளத தட்டி விட்டாங்க. என்னாலலாம் போய் எடுத்துட்டு வர முடியாது. போய் நீங்களே எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அப்புறம் மேல உள்ளதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி, கீழ கொண்டு போய் போட்டுட்டு, அப்புறம் முருங்க மரம் நெறைய பெருசா வந்துச்சு லைன் கம்பி இருக்கறனால, அதையும் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கு மேல நம்ம வேடிய மட்டும் பார்த்துட்டு இருந்தா அவ்வளதான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கூட்ட ஆரம்பிச்சுட்டேன். சரி அப்புறம் மேல வந்து இவனால சும்மா தான் இருந்தியான்னு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அதனால கடகடன்னு கூட்டி தள்ளி விட்டேன். அவ்ளோ குப்பை. அந்த இலை, காஞ்ச கொத்துலாம் சேர்ந்து அப்படியே நல்லா புடிச்சு போயிருந்துச்சு. அதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு மாடிய ஃபுல்லாவே கிளீன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் அந்த ஒட்டட கம்பு எடுத்துட்டு வந்து அந்த மேல உள்ள ஸ்லாப் இருக்குல்ல, அது ஃபுல்லாவுமே புடிச்சிருந்துச்சு. அத தட்டி விட்டு அப்படியே கீழ வந்துட்டோம். கீழ வந்தோனே மல்லிக்காவ கழுவி குடுத்தாங்க. ஃபுல்லா கழுவி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஊறுகாயோட ரெசிபியும் அப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கு. அது நாளைக்கு வீடியோல சொல்றேன். செக் பண்ணி பாருங்க. பை பை.